எஸ், வெரி குட் மார்னிங். நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நம்மளுடைய சார், அது எப்படி சார் முத மறுவாழ்வு. நாளே அறிவிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் கவனிக்காம இருக்கிறேன்னா என்னவோ தெரியல. ஆ, எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிறது நாளைக்கு என்ன டாபிக்னு சொல்லிட்டு? அந்த நம்ம லிங்க் வருதுல்ல, ஆமாங்க சார். அதுக்கு மேல ஒரு பிக்சர் போட்டிருப்போம். ஓ, பிக்சர்ல இருக்கா? ஓகே ஓகே. அந்த பிக்சர்ல வந்து ஒரு சைடுல எழுதியிருக்கும். ஓகே சார், ஓகே. அதான் அவர்கிட்ட சொன்னீங்களா? ம். அவர்கிட்ட நான் டெவலப் ஆயிட்டீங்கன்னு நேத்து நேத்து முந்தா. ஆமா ஆமா, அதை சரி. கவனிச்சிருக்கிறேன், அதனாலதான் சொன்னேன். சரிங்க ஸோ சார், அந்த ஓகே. மாதிரி இன்னைக்கு வந்து மறுவாழ்வு பெறுவது எப்படி, அதாவது அந்த அடிக்ஷன், டி அடிக்ஷன், மறுவாழ்வு மையங்கள் எவ்வளவோ வந்து இன்னைக்கு பெருகிட்டே போகுது. அதே மாதிரி நிறைய மறுவாழ்வு அதுக்கான ஒரு மருந்துகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? இது இதுல வந்து நிறைய இந்த அடிமை ஆக மாறுவது, நம்ம வந்து அடிக்ஷன் ஆக மாறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுல ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், முதியவர்களாகட்டும், திருமணமானவர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய, நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலுமே வாழ்க வளமுடன்மா, எல்லாருமே வந்து இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும். நம்மளோட வாழ்க்கை வந்து அதுல போய் தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த போன்ல ரீல்ஸ் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? சாதாரணமா உட்காந்துட்டு அப்படியே மேல தள்ளிட்டே இருக்கிறது. ஸோ அந்த தள்ளக்கூடிய செயலை செஞ்சாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து உங்களுடைய ஒரு நாளோட பல மணி நேரங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இதுல வந்து இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப உங்களுக்கு இது கொஞ்சம் கூச்சமான விஷயம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. போனோகிராஃபி அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த போனோகிராஃபி வந்து அதிகமான அடிக்ஷன், அதாவது இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் அடிக்ஷன் வந்து இந்த போனோகிராஃபி தான். ஸோ இதை வந்து தமிழாக்கம் நீங்க வந்து யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதை பத்தி நான் இங்கே விளக்க விரும்பல, அதனால அதை பத்தி பேசல. ஏன்னா எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்கிறனால, ஸோ அதை பத்தி பேசல, அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் அடிக்ஷன், அதுக்கப்புறம் தான் மற்ற அடிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஆளாகிறதுக்கு எளிமையான வழிகள் அப்படின்னா அது ஃபோன் தான். ஸோ இது வந்து எல்லா தரப்பினரும், ஒரு 12 வயசு பையன், 10 வயசு பையன், 10 வயசு பொண்ணுல இருந்து, 8 வயசு பொண்ணுல இருந்து இந்த சூழலுக்கு அடிமையாக மாறுகிறார்கள். நமக்கு தெரியறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்க அப்பா எனக்கு படிக்கணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க அப்படின்னு ஒரு ரூம்ல தனியா உட்கார்றாங்க. இந்த தனிமை அவங்களோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக மாற்றுவதாக மாற ஆரம்பிக்கிறது. அதோட உள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த போனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனம் வந்து அதிக அதிகமாக நடக்கிறது. அது எந்த ஏஜ் லிமிட் அப்படின்னா, அந்த 12 இருந்து 84 வயசு வரைக்கும், 90 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த மெயினான ப்ராப்ளமா ஓடிட்டு இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம சரிப்படுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப இது நம்ம இது மட்டும் இல்லை, மற்ற அடிக்ஷனும் இதுல இருக்குது. நீங்க நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பொதுவா நேச்சுரலா ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னாலும், நம்ம தீமைகளை குறிப்பிடல அப்படின்னாலும் சாதாரணமா உட்காந்து உங்களுடைய ரீல்ஸை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, அது தனிமைங்கும் போது தப்பாதான் போயிடும். தனிமை இல்லை, நம்ம ஹாலில் உட்காந்து பார்க்குறோம், நம்ம எல்லா கூட்டத்தோடயே உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னாக்க உங்களுடைய ஒரு அடிக்ஷன் உங்களுக்குள்ளார உருவாகிக்கிட்டே தான் இருக்கு, அது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நாம முழுசா கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். அப்படின்னா இங்க நீங்க எல்லாரும் இந்த கிளாஸை கத்துட்டு லைஃப் மாஸ்டரை கம்ப்ளீட் பண்ண நபர்கள் கூட இன்னைக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான சில அடிக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலருக்கா இல்லை நிறைய பேத்துக்கான்னு தெரியாது. ஸோ மேபி அதிகமான ஆட்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவா நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால வந்து அதிகமான நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான நிகழ்வு. இல்ல இல்ல நானெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னாலும், நீங்க ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து ஒரு விஷயத்த டைம் பாஸ் பண்ணீங்கன்னா சினிமாவில் 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும் இல்லையா? ஆனா 4 மணி நேரம் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடியவராக இருந்தா நீங்க அடிக்ஷனுக்குள்ள இருக்கிறீங்கிறத நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு நிகழ்வை உங்களுக்கு அதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நபராக இருந்தா நீங்க எல்லாருமே அடிக்ஷன்ல தான் இருக்கிறீங்க. ஸோ அதை நீங்களே உங்களுக்கே செல்ஃபா டயக்னாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது இதுக்கு என்ன காரணம், சயின்டிஃபிக்கா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம். நம்மளுடைய வகுப்புகள் வந்து யூடியூப் சேனல்ல ஏகദേശம் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட பதிவுகள் இருக்குது. இப்போ 350 தொடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது நாட்கள் நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அதனால வந்து மேபி 350 நம்ம மாத்திக்கலாம். 350க்கும் மேற்பட்ட, பாருங்க, 365 அதை கிராஸ் பண்ண போறோம். ஸோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. ஜியோ ஜி ஹீலிங் ஹப் அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ அதுல போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அப்ப என்னன்னா நான் போடக்கூடிய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். ஸோ அதை வைத்து நீங்க வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மறக்காம அதை ஃபாலோ பண்ணுங்க. எஸ்மா, வாயிதா வலைக்கலாம். அப்போ நம்மளுடைய இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? உங்க மேல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உங்களையே வந்து நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க, உங்களையே கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க செய்யறது கிடையாது. உங்களுடைய உடலானது, உங்களுடைய மனமானது உங்களை இப்படியெல்லாம் செய்ய வைக்குது. ஸோ அதனால உங்களை நீங்க எப்பவுமே தவறா நினைக்கவே கூடாது. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐயோ நானும் இப்படி ஆயிட்டேனே அப்படியெல்லாம் ஃபீல் ஆகாது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சில நிகழ்வுகள் இருக்கு. அந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி அதிகமாக சுரப்பதனால் வரும் பிரச்சனை, டொகோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட் ஃபீல் ஹார்மோன், அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த மகிழ்ச்சி ஹார்மோனோட லெவல் நம்ம உடல்ல அதிகமாக மாறும் பொழுது நமக்கு வந்து அடிக்ஷன் உருவாக ஆரம்பிக்கிறது. எப்ப வந்து உண்மையான அடிக்ஷனாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா, இது சுரக்காத நிலையில் அடிக்ஷனுக்குள்ளார நம்ம போறோம். இதுல அதான் பெரிய மேஜிக்கே நடக்குதுங்க. இப்ப நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு புத்துணர்வுக்காக, ரிலாக்ஸேஷனுக்காக, மைண்ட் டைவர்ட்காக நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் எதையாவது மாத்தி செய்வோம். இப்ப நானே வந்து உட்கார்ந்து நல்லா உங்க ப்ரோக்ராம் பத்தியோ இல்ல வேற ஏதாவது பத்தியோ நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன்னு வைங்க. ஸோ திடீர்னு வந்து மைண்டு ஸ்ட்ரக் ஆகும், ரொம்ப டென்ஷன் அதிகமாயிரும், ஏதோ ஒரு இதனால ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். ஸோ அப்போ மைண்ட் சேஞ்ச்காக நம்ம அப்படியே வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்கறக்காக போவோம், இல்லைன்னா ஒரு சினிமா பார்க்கறக்காகவோ இல்லை வந்து நாடகம் பார்க்கறக்கோ ஏதோ ஒன்று செய்வோம்.
இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு அப்படி நம்ம அதே உட்கார்ந்த இடத்துல ஒரு விஷயத்த செய்யும் பொழுது சில நேரங்களில் அந்த அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றோம், நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்த விட்டுட்டு அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக மாறுறோம். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தனவே மைண்ட் கொஞ்சம் டக்குன்னு ஒரு பிரைட்டா லைட் எரியும். ஸோ அந்த லைட் எரிஞ்சோடனே நம்ம மனசும் நம்மளுடைய பிரெயின் சொல்லும், சூப்பர், இது நீ பார்க்கறனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப நீங்களும் அதை நம்பிடுவீங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம டொக்கோமின் சார் அடி அதிகமா சுரக்கும். ஸோ அது சுரந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வை கொடுக்கும். ஒரு காஃபி குடிச்ச ஃபீல் கிடைக்கும், ஒரு டீ குடிச்ச ஃபீல் கிடைக்கும். ஸோ பாடி வந்து திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களோட ஜாபை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை வந்து மாறி மாறி செய்யும் போது உங்க உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பிளசண்டாக நல்ல ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த, இந்த ரிலாக்ஸேஷன், மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு புத்துணர்வு, நமக்கு வந்து ஒரு தெளிவு, ஒரு மன கவலை நீங்குவது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போது நமக்கு அடிக்கடி அந்த புத்துணர்வு கிடைச்சிட்டே இருக்கும். பாத்தீங்களா அடிக்ஷன் இங்க எப்படி உருவாகுதுன்னு? உங்க தப்பு இல்ல, அந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இதை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து செஞ்சு 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 அப்படியே அதோட நேரங்கள் அதிகமாக ஆரம்பிக்கிறது. அந்த நேரம் அதிகரித்து ஒரு 10 நிமிஷத்துக்காக பண்ண விஷயம் ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் அப்படின்னு, அதாவது அடிக்ஷன்லாம் வந்து இந்த மற்ற தவறான செயல்கள் செய்யக்கூடியவங்க ஃபர்ஸ்ட், மாப்பிள வா, என்னத்துக்கு நீ என்ன இத்தனோண்டுதான், இவ்வளவுதான், இத போய் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு ஜஸ்ட் ஒன்னே ஒண்ணு பண்ணிப்பாரு, அப்படிதான் அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒண்ணுக்காக நீங்க ஓகே சொல்லும் பொழுது உங்களுடைய மனமும் உடலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சின்ன ரிலாக்ஸேஷன் அது வந்து உங்க மனசுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்குது. அந்த சின்ன ரிலாக்ஸேஷன் மைண்ட் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஸோ அது ஒரு தடவை பண்ணிட்டு நீங்க புத்துணர்வோட அடுத்த ஜாபை படன்னு செஞ்சுட்டே இருப்பீங்க. இது செய்ய 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 இந்த புத்துணர்வு அதிகமாக அதிகமாக, நேரம் அதிகமாக அதிகமாக, மெதுவாக நம்மளோட ஆளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. யாரு? டொக்கோமின் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். அதாவது நம்ம அம்மா வந்து வீட்டில் அப்படியே நைட்டு 12 மணிக்கு ரீல் பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு வந்து டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். டோகோமின் அதிகமாக சுரந்தால் டோகோமின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிரும். இனி உனக்கு இது கிடையாது, ஏன்னா நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு சொல்லி அது ஸ்டாப் பண்ணிரும். இங்கதான் அடிக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்கிறது. நம்ம உடல்ல, நம்ம மனசுல, நம்மளோட சிந்தனையில, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல இங்கதான் பிரச்சனையே உருவாகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை, என்ன செய்வீங்க? யாரா பதில் சொல்லுங்க. அது அது கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போம், போராடுவோம். அதுக்காக எஸ். எப்படியாவது அது கிடைக்கணும்னு போராடி அதை அடைய செய்வோம். இப்போ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கல, சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பொருள் கிடைப்பதற்காக வழிகளை தேடுவோம். அந்த வழிகள் தேடும் பொழுது நீங்க தப்பு பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா டொகோமின் சுரப்பதற்காக, உடல் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக, மனசு சுகமாக இருப்பதற்காக நீங்க அந்த செயலை, அதாவது ஒரு தவறான விஷயத்த, இல்ல அது நல்ல விஷயமாவே இருக்கட்டும், ரீல்ஸ் பாக்குறதுல தப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்த அன்னைக்கு செஞ்சனாலதான் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கிடைப்பதற்காக தேட ஆரம்பிப்போம். அந்த தேடுதல் நம்மளை என்ன பண்ணுது, அப்படியே கன்வெர்ட் பண்ணி நீ திரும்ப இதை செஞ்சீன்னா இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு சொல்லுது. நீ திரும்ப திரும்ப நிறைய செஞ்சீன்னா சீக்கிரமா அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க இதை ட்ரை பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணும்போது, அந்த அந்த விஷயத்த செய்ய முயற்சி செய்யும் பொழுது உங்க டொக்கோமின் ஒரு தடவை தொலை, இது இவ்வளோ தடவை டென்ஷன் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சுவிட்ச் ஆன் பண்ணிடும்.
ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணனே இவருக்கு திரும்ப ரொம்ப ட்ரஸ்ட், நம்பிக்கை, இதை செஞ்சாதான் இது கிடைக்குது அப்படிங்கிறதுல நம்ம பிரெயின் ரொம்ப ஆழ்ந்து இதை நம்ப ஆரம்பிச்சோம். ஆனா திரும்ப அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு. டோபமைன் நீங்க அடிக்ஷனுக்குள்ளார மாட்டிக்கிறீங்க. இங்கதான் பிரச்சனை வருது, இங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. உங்களுக்கு எப்பவுமே டொக்கோமினே இனி சுரக்காது. ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ மனசு தேடுதல் அதிகமாயிருது. அந்த டைம் கை விரைக்கும். ஐயோ என்னடா பண்ணலாம். அந்த அந்த நேரம் இப்ப காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு காஃபி குடிச்சாதான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். பாருங்க, என்னோட வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த டைம்ல எங்க வீட்டம்மா ஒரு காஃபி கொண்டு வந்து தருவாங்க. இன்னைக்கு தரமாட்டாங்க. ஏன்? ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு லீவ் டேஸ், ஹாலிடே. இன்னைக்கு என்ன, ஆடி அமாவாசை, அவங்க ஊர்ல கற்கட வாவு, அதனால லீவு. ஸோ அவங்க இன்னைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. ஸோ அதனால காஃபி தர மாட்டாங்க. லேட்டாக தான் காஃபி வரும். காஃபி குடிச்சாதான் எனக்கு புத்துணர்வு அப்படின்னு நான் என் மைண்ட்ல வச்சிருந்தா இந்த கிளாஸ்லயே நான் மூட் ஆஃப் ஆயிடுவேன். எஸ் ஆர் நோ? எனக்கு வீடியோ ஆன் பண்ணா காஃபி வேணும், அப்படி ஒரு சிந்தனையை நான் உருவாக்கிட்டேன்னா என்னால இந்த கிளாஸே எடுக்க முடியாது. ஏன்னா எஸ் சார். காஃபி கப்பா அங்க இல்ல, அதை பார்க்கல. இன்னைக்கு வராதுன்னு தெரியும். எனக்குள்ள என்ன ஆகும்? நிறைய பேர் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். எல்லாரும் நிறைய பேர் காப்பி குடிச்சாதான் மோஷன் போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சார் காலையில இருந்து. அது எனக்கு எஸ். ஆச்சரியமா தான் சார் இருந்தது. இல்ல, இது என்னன்னா, இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு டோகோமினோட ப்ராப்ளம். எனக்கு இது கிடைத்தாதான் நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அடிக்ஷனுக்குள்ளார கொண்டு போயிடும். அது என்ன செயலா இருந்தாலும், எதுவா இருந்தாலும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல இந்த விஷயத்த பதிவு பண்ணியாச்சு. அப்போ அந்த டொகோமின் சுரக்கிறதுக்காக நம்ம மனசு, நம்ம பிரெயின் தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன ஆவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த அடிக்ஷனுக்குள்ளார போயாச்சு. அப்போ நம்ம மனசு, நம்மளோட சிந்தனை எல்லாம் திரும்ப திரும்ப எதை தேடுதுன்னா, அந்த சுகத்தை, அந்த ஒரு புத்துணர்வை, ஒரு அப்படியே பாடி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை, ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸை, இதையெல்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம தேடும் போது உண்மையிலே அது கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்? நம்மால் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார்ல. அப்போ இன்னைக்கு காஃபி வரலன்னா மைண்ட் என்ன சொல்லும்? காஃபி வரல, ஐயோ எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னனே ஸ்ட்ரெஸ் உருவாயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப அதற்கான முயற்சிகளை, அதுக்கான எஃபர்ட்டை, அதை தேடக்கூடியவராக நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த மாதிரி தான் எல்லா செயலுமே இருக்குது. நீங்க நல்லது கெட்டதுன்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன சின்ன பழக்கம் இருக்குதோ, அவங்க சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சா எனக்கு காஃபி குடிச்சாதான், ஒரு டீ சாப்பிட்டாதான் மோஷன் போகும் நினைச்சீங்கன்னா உங்க மோஷன் போகாது. எதனால? இந்த டொகோமின் சாரு உங்களுக்கு டொகோமின் தரமாட்டாரு. ஸோ அது தரலைன்னா அங்க அது ஆக்டிவேட் ஆகாது. அப்ப நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப திரும்ப நீங்க அதே பொருளை திரும்ப ட்ரை பண்ணும்போது தான் ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் ஆகும். சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படியே இதை பழகி பழகி நம்மளோட உடல் நம்மளோட ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உடல் மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்ப எனக்கு எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான், நான் இந்த மாதிரி சிக்கிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். அதே மாதிரி உங்களை நீங்க எப்பவுமே குற்றம் குறையாக காணக்கூடாது. ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட இத்தனை நாள் உங்க கையில ஒரு சின்ன தப்பு இருந்திருக்கும். நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறீங்க. இத ஒரு பிரச்சனையா நீங்க ஃபீல் ஆகவே கூடாது. தப்பு பண்ணனனால நான் இப்படி ஆயிட்டனேன்னு நீங்க சிந்திக்கவே கூடாது. எப்பவுமே உங்களை நீங்க பிளேம் பண்ணவே கூடாது. ஏன்னா இதுக்கு காரணம் டொகோமின், உங்க உடலில் இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு சுரப்பியோட, ஒரு கிளாண்டோட, இல்லையா, அதோட பிரச்சனை. அதுக்கு நீங்க உங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு, உங்களையே சங்கடப்பட்டுக்கிட்டு,
நீங்க உங்களையே வந்து தாழ்த்திக்கிட்டு சிந்திக்கவே கூடாது. அப்போ நீங்க எந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளாரையும் போக மாட்டீங்க. அப்ப என்ன ஆகுனா உங்க மைண்ட் எப்போ எப்படி இருக்கும்? குட் ஃபீல் இல்லையா? நல்ல ஒரு பிளஷரா இருக்கக்கூடியவராக நீங்க வந்து உங்களுடைய இந்த ரியலைசேஷனை, இந்த அடிக்ஷனுக்கு இதுதான் காரணம், என்னுடைய உடல்ல இதுதான் நடக்கிறது, இதனால் தான் என்னோட சூழல் மாறுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டு, இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, இது வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறத ஒரு புரிதலோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல போய் மாட்டவே மாட்டாது. நமக்கு மொதல் விஷயம் என்னன்னா, இந்த எந்த ஒரு அடிக்ஷனுமே ஏன் அடிக்ஷன் உருவாகிறது, என்ன ஒரு கான்செப்ட்ல இது வந்து எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? எதனால நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் டயக்னாசிஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு நான் காரணம் கிடையாது, என்னுடைய உடலில் என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு தான் காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி அடிக்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்னு என்னன்னா, உங்க மனதில், உங்கள் உடலில், உங்களுடைய சிந்தனையில் கிரேசி தாட்ஸ், அதே மாதிரி தூக்கமின்மை, அதே மாதிரி தனிமை, நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம வந்து ஒரு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கண்டிப்பா சின்ன சின்ன சுயமாக சந்தோஷத்தை அனுபவிப்பது, இப்படி இந்த மாதிரி எல்லாம் மனநிலை இருந்தாதான் நம்ம வந்து மெயினா வந்து இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு நோக்கி நம்ம பயணிக்கிறோம், நம்ம வந்து அதை தேட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நீங்க எப்படின்னா எப்பவுமே ஒரு புது விஷயத்த தொலாவிட்டே இருப்பீங்க. அதான் அந்த கிரேசி தாட், எதையாவது ஒண்ணு பரபரான்னு செஞ்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி சரியா தூங்க மாட்டீங்க, அடிக்கடி டிஸ்டர்பாவே தூங்கிட்டு இருப்பீங்க, நிறைய கனவுகள் உங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். நைட்டு வந்து அப்படி இது எப்படி தெரியுமா, தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குவாலிட்டியான தூக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒரு கிளிக், இப்படி டைம், இந்த நான் இப்படி சுண்டு விரல் சுண்டக்கூடிய அந்த நேரம், அவ்வளவுதான். 10 மணிக்கு படிக்கிறீங்க, 11 மணிக்கு படுக்கிறீங்க, காலையில 5 மணிக்கு, இந்த ஒரு டைம் தான், இவ்வளவுதான் டைமு, கண்ணு முழிச்சாச்சு. இதுதான் உண்மையான ரியலான தூக்கம்னு சொல்றது. ஸோ இந்த தூக்கம் இல்லாம நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னா, தூங்குறீங்க அப்படிங்கறத ஃபீல் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் தூங்குறேங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தூங்கலைன்னு அர்த்தம். எப்படி? நிறைய பேத்துக்கு இது தெரியறது இல்ல. நீங்க தூங்குறீங்க அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தூங்கலைன்னு அர்த்தம். எஸ் சார், அங்கதான் நினைவு ஓடுதுங்களே சார். எஸ், நினைச்சிட்டு இருக்கு படுத்துட்டு இருக்குமே. நிறைய நினைவுகள் உங்களை சுத்தி ஓடிட்டே இருக்கும், நிறைய கனவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கனவு பார்த்தீங்கனாலே உங்களுடைய தூக்கம், நீங்க தூங்கலைன்னு அர்த்தம். ஸோ கண் மூடுறது குட் மட்டும்தான் மார்னிங் ஞாபகம் சார். இருக்கணும். எஸ்மா, வெரி குட் மார்னிங். கண் திறக்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. கண் திறக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இயல்பா நடக்கும். என்னன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களுக்கு ஓடும். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்க கண் முழிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்ணை முழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது நினைவுல இருக்காது, மேக்சிமம் மிஸ் ஆயிரும், நிறைய செய்திகள் அங்க சொல்லப்படும், அந்த இடத்துல நீங்க கண் முழித்திருங்க. இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை உங்களுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா நீங்க பெஸ்ட் தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம்? இந்த ஷார்ட் நல்ல ஃபிலிம்ல என்ன ஒரு சார் சொல்லப்படும்? அது என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன கதையாக வேணாலும் இருக்கலாம்.
ஆனா ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும் உங்களுக்கு. அந்த ஏர்லி மார்னிங் வரக்கூடிய ஷார்ட் ஃபிலிமு நிறைய விஷயத்த காண்பிக்கும். முடிந்த வரைக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அதுல ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பார்த்ததை எழுதி வைக்கணும். கனவுகளை கனவுகளை டக்குன்னு ஒரு நோட் எடுத்து என்னெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதி வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது திரும்ப நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஆனா அது வந்து ரீகால் பண்றது ரொம்ப கஷ்டம். ரீகால் ஆகாது. நானே நிறைய டைம் எழுதுவேன், ரொம்ப ஞாபகம் வச்சுக்குவேன். ஆனா அந்த மறந்துடும். சார் நான் கூட ரீகால் பண்ணி பார்ப்பேன் சார். ஒரு அங்க விசுவலைஸ்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு புள்ளி கூட சுத்தமா ஞாபகம் வரலைங்க சார். இறந்து அன்னைக்கு எஸ், நினைச்சேன். கண்ணு அது முழிச்ச ஆச்சரியமா காணாம. இருக்குங்க சார். என்ன நினைச்சானா இல்ல, ஓடுச்சேன்னு யோசிச்சு கலெக்ட் பண்ணுவோம் சார். பார்த்தா சுத்தமா ஒரு புள்ளி கூட வராது வரல. வராது வராது. ஆனா அது அது ரொம்ப முக்கியமான விஷயம். வராது அது ஆக்சுவலா கொஞ்சம் சார் கஷ்டம்தான். குட் எஸ், மார்னிங் சார். வாழ்க வெரி வளமுடன். குட் மார்னிங்மா. அதையும் ஃபீல் பண்ணிருக்கேன் சார் சார். அது நிறைய வந்து என்ன ஆகுதுன்னா, அது நடக்கும்போது அது கனவுல வந்துதான் எனக்கு அப்ப ஃபீல் ஆகும் சார். நிறைய சார் அப்போ விஷயங்கள் அப்படி வரும். எஸ் எஸ். இது வந்து இந்த ஃபீல் எப்போ வரும் எழுத அப்படி? சார் இல்ல இல்ல. ஒரு எழுத எஸ்மா. ஆரம்பிச்சா நடுவில் நின்னுடுமோன்னு வேற தோணுதுங்க சார். ஃபுல்லா எழுதல கம்ப்ளீட் மாட்டோம். ஆகணும்னு பத்துங்க இல்ல சார். இல்ல. அப்புறம் பார்த்தா தூங்கிடுறேன் சார். அது முழுசா எழுத முடியாது. ஆஹ் யாராலும் அந்த மாதிரி யாருமே எழுதல. எல்லா எழுதுறேங்க ஞானிகளுமே சார். சொல்லிட்டாங்க இது அரைங்குறையுமா தான் உங்களால எழுத முடியும்னு. அதையும் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அதனால வந்து அது எழுத முடியாது. ஓரளவுக்கு தான் எழுத முடியும். நோட் பண்ணிக்கலாம். அதுக்காகவே நிறைய பேர், நிறைய மகான்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பக்கத்துல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டும் ஒரு பேனாவை எடுத்து பக்கத்துல வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காலையில அந்த கண்ட கனவை டக்குன்னு எந்திரிச்சு ஆன் ஸ்பாட்டை எழுதிட்டு தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி முயற்சி பண்ணி அவங்க வந்து அதுல வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ இந்த ரியலைசேஷன் உண்மையிலேயே வரும் அப்படின்னா, நீங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போவீங்க. உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போனதாகவும் அங்க வாழ்ந்ததாகவும் அந்த எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். சார் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஏர்லி மார்னிங் ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அது நிறைய விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால தூக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வு. தூக்கத்துல நீங்க படுத்ததும் அப்படி ஒரு கிளிக்கு தான் டைமு. நீங்க திரும்ப எழுந்திருக்கிறது 10 மணி நேரத்துக்கு அப்புறம், இல்லைன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம். 8 மணி நேரம் தான் உங்க மொத்த ஆஃபீஸ் டைம். காலையில 9 மணி சாயந்தரம் 5 மணி வரைக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்குது. ஆனா உங்களோட தூக்கம் அதே 8 மணி நேரம் ஒரு கிளிக்ல முடிஞ்சிடும். எவ்வளவு பெரிய விந்தை பாத்தீங்களா? ஸோ இந்த நிகழ்வு நமக்கு நடக்கணும். அப்போ நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சுகங்கள், சின்ன சின்ன வெற்றிகளாக தோணக்கூடிய நிகழ்வுகள், சின்ன சின்ன ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களை வந்து தூண்டுது அப்படின்னா, உங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, அதுதான் உங்களுடைய அடிக்ஷன். ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடிக்ஷன்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் நீடு அப்படின்னு இன்னைக்கு வந்து உலகம் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பயாலஜிக்கல் நீடு தான். இருந்தாலும் நம்ம வந்து அதை தொடர்ந்து அதுக்குள்ள பயணிக்க கூடாது. ஸோ நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு இந்த விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம அதை முயற்சி செய்யும் பொழுது, நம்ம அதிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம பிரெயின் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கு. ஏன்னா அது வந்து எப்பவுமே ஒரு புது பொருளை தேடிக்கிட்டே இருக்கும். அப்படியே தேடிக்கிட்டே இருந்துச்சுன்னா சின்ன சின்ன சுகத்தை தேடும். ஷார்ட்கட், எல்லா விஷயத்திலையுமே ஷார்ட்கட். இதுதான் நம்மளுடைய இயல்பான மனநிலை. ஸோ அது என்ன பண்ணணும், சும்மாவே இருக்காது. எப்படியாவது வந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைச்சா நிறைய இந்த தப்பான வழிகள்ல போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உண்மையிலேயே அந்த தொழில், அந்த இடம், அந்த வாழ்க்கை, அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆயிரும். என்ன ஆகுது? இதுக்கு என்னன்னா,
அதுக்கு நீங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட மைண்டு கார்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு உங்க பிரெயின்ல. அந்த கார்டெக்ஸ் வந்து ப்ரீ கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய மனசுல இந்த மாதிரி ஷார்ட்கட்டை உருவாக்குவதற்கு, சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு, அந்த சின்ன சின்ன நினைவுகளை ரீகால் பண்றதுக்கு இது வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த டொக்கோமினும் கார்டெக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை இந்த மாதிரி அடிக்கடி அடிக்ஷனுக்குள்ளார கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன சுகங்களை தேடுவதாக அது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அதிலிருந்து வெளியே வரக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல ஒரு நிகழ்வுகளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் மேல நிறைய கோபம் வருது, அங்க வந்து நம்ம அதுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, அவங்க மேல இருக்கிற கோபம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழலை நம்ம வந்து பாசிட்டிவா மாத்தி வச்சுக்கணும். நம்மளை வந்து பாசிட்டிவான தாட்ஸை உருவாக்கக்கூடிய சூழலாக வைத்துக் கொள்ளணும். இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 10 லேடிஸ், ஒரு 5 லேடிஸ் ஒண்ணா உட்கார்ந்துட்டாங்க, ஒரு திருமணத்துக்கு போறாங்க. அந்த திருமணத்துல வந்து அந்த ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உங்களை சார்ந்த அக்கா, தங்கச்சி, பெரியப்பா புள்ள, பெரியம்மா, அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேங் அப்படியே வந்து ஒரு ஓரமா ஒதுங்கி உட்காருவீங்க. ஸோ அந்த கேங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நபரோட பேரை சொல்லி அந்த நபரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தப்பா பேசுவாங்க. தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. இது இயல்பா அந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு நபரை பத்தி இவன் இப்படி மோசமா இருக்காங்க, இன்னும் திருமணம் ஆகல, அதுக்கு காரணம் அவங்கதான், இவங்கதான், அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு பல விஷயங்களை வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கவே கூடாது, அங்கிருந்து எந்திரிச்சு போயிடணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நெகட்டிவான நபர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இருந்து, ஏன்னா யாரையும் நம்ம வந்து தப்பா சொல்றதுக்கு நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்கிருந்து எந்திரிச்சு அந்த பக்கம் ஏதாவது பீடா கொடுக்குறாங்களா, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களா, அங்க என்ன வேற ஏதாவது ஈவெண்ட் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட சுற்றுவட்டம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கணும். பாசிட்டிவான தாட்ஸை உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம மாத்தி வச்சுக்கணும். நீங்க ஒரு விஷயத்துல அடிக்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ரூம்குள்ளாரையே இருக்கிறீங்கன்னா எந்திரிச்சு வெளியே போயிடணும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு தவறான சிந்தனைகள் உள்ள வர்றனால நீங்க அங்கிருந்து எந்திரிச்சு நேரா நடந்து வெளியே போய் ஒரு சுத்திட்டு திரும்ப வந்துடலாம். இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள அதிகமான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக மாறுது. அதே மாதிரி எமோஷனல் ஃபீல் வந்து ரொம்ப கம்மியாகுது. அடிக்ஷனுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, துக்கப்படுறது, கவலைப்படுறது, உங்களுக்குள்ள வந்து நிறைய சங்கடங்களை வச்சிருக்கிறது, நிறைய ஃபீல் பண்றது. ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இப்படி நடந்துருச்சு, என்னடா பண்றது அப்படின்னு உட்கார்ந்து ஒரு இடத்துல ஓவரா திங்க் பண்றது. அந்த திங்க் பண்ணும்போது உங்க மனசு என்ன பண்ணும், இந்த அடிக்ஷனை இதை நீ செஞ்சீன்னா உனக்கு மனசு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், அப்ப நீ இதை ட்ரை பண்ணி பாரு, திரும்ப நீ வந்து அதே வேலையை நல்லா போய் போட்டுட்டு வா, இல்லைன்னா உட்காந்து ரீல்ஸ் பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த தனிமையில இருக்கிறத தவிர்த்துட்டு அடுத்தவங்களை பத்தி இந்த மாதிரி எமோஷனலா சிந்திக்க, இதெல்லாம் வந்து காரணம் தேடுறது. அடிக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பவுமே காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு, நம்மளோட சிந்தனை எப்பவுமே நெகட்டிவை நம்பிக்கிட்டு பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்னா, பாசிட்டிவெல்லாம் திங்க் பண்ணாது, நேரடியா இந்த நெகட்டிவ் சரிதாங்கிறதுக்கான காரணங்களை தேடக்கூடியதாக இருக்குது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னாலும் பாருங்க,
டக்குன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு அதை வந்து சரி பண்றதுக்கான, மறைக்கிறதுக்கான, அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக, குட் மார்னிங், அப்பாலஜி வாழ்க வளமுடன் கேட்கறதுக்காக, சார். எஸ்மா வாழ்க வளமுடன், அதற்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்தை எங்க இருந்தாவது தேடி கண்டுபிடிச்சோம். நீங்க ஒரு தப்பு பண்ணி பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் உங்க கையில இருக்கும். இல்ல இல்ல நான் அது பண்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி ஒரு காரணத்தை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க மனசு, உங்களுடைய உடல், உங்களுடைய சிந்தனை இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கிறனால நம்ம பிரெயின் என்ன பண்ணுவாரு, சர்ன்னு போய் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாரு. ஸோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சொல்லுவாரு. அதுதான் என்னவாக இருக்குது, உங்களுடைய எமோஷனலா உள்ள இருந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த அடிக்ஷன் வந்து வெளியே வரணும்னா நம்ம அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஸ்பேஸை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து நல்ல ஃப்ரெஷ் ஏரை வந்து வாங்கக்கூடியவர்களாக மாறணும். அப்ப நமக்கு நம்மளோட சிந்தனைகள்ல ஒரு எனர்ஜி குறைவாக, நம்மளோட எனர்ஜி வந்து ஒரு வேலையிலுமே, அதாவது நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ இதை எப்படி இப்ப செய்யறது, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம், இப்பவே இதுக்கு பதில் சொல்லுமா, சரி அதை கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம், அப்புறமா அவங்களுக்கு பதில் சொல்லிக்கலாம், அப்புறமா அதை பண்ணிக்கலாம். இந்த அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சொல்லி உங்க வாழ்க்கையவே இல்லாம பண்ணிடுவீங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னா, சரி 2 அலாரம் அடிச்சிடட்டும், அதுக்கப்புறமா எந்திரிச்சிடலாம். 5:30 தான் ஆச்சு, 5:40க்கு எந்திரிச்சா கூட ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துடலாம் அப்படின்னு திரும்ப படுத்து தூங்குறது. மெடிடேஷன் கிளாஸ் கரெக்டா 6 மணிக்கு இருக்கு, 6:02க்கு நம்ம ஆன் பண்ணிடுவோம். 5:55 வரைக்கும், எப்போ 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு, 5 மணிக்கு நினைவு வந்துருச்சு, அங்கிருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு நம்ம தள்ளிக்கிட்டே போறது. அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம், கொஞ்சம் படுத்துக்கலாம், கொஞ்சம் டயர்டை சரி பண்ணிக்கலாம். இப்படி இப்படி நீங்க சிந்திக்க சிந்திக்க அந்த நாளே முழுசா உங்களுக்கு நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஃபார்முலா இருக்கு இதுல. இதை வந்து இந்த கிளாஸ்ல நான் எழுதி வைக்கல, இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா அதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க. 5-to-1 ஒரு ஃபார்முலா இருக்கு. 5-to-1 ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்குள்ளார மாட்டும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. எப்போ உங்களுக்கு படுத்துட்டு தூக்கத்திலிருந்து கண்ணை முழிச்சிட்டு எந்திரிக்க வேண்டாம், டைம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம்னு எப்போ எந்த விஷயத்துல தோணுதோ அப்போ நீங்க உடனே என்ன பண்ணணும்னா 5 4 3 2 1 அப்படின்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடும். என்ன பண்ணணும்? 5 5 4 4 3 2 1 சொல்ல 1. எஸ், 5 4 3 2 1 அப்படின்னு சொன்னனேவே உங்க மனசும் உங்க உடலும் ரெஃப்ரெஷ் ஆயிடும். டக்குன்னு அந்த கண்ணை திறந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிடணும், அந்த பெட்டை விட்டு போயிடணும். மெயின் கான்செப்ட் அது. அந்த பெட்ல படுத்துட்டே சொல்லிட்டு திரும்பி படுக்க கூடாது, அந்த பெட்ல இருந்து நடந்து வெளியே போயிடணும். ஸோ அந்த ரூமை விட்டே வெளியே போயிடணும். இந்த விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களால எங்கேயா இருந்தாலும், எங்க உங்களுக்கு ஒரு சோம்பல் வருதோ, எங்க உங்களுக்கு ஒரு டயர்டு வருதோ, லைட்டா இடுப்பெல்லாம் வலிக்கிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்துருப்பீங்க, அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படியே சோர்ந்துருவீங்க. அந்த சோர்ந்து போய் அப்படி தளர்ந்து போய் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு, வலி இருக்கும், கொஞ்சம் டயர்டு இருக்கும், கொஞ்சம் சோம்பலா இருப்பீங்க, ஜஸ்ட் ஒன்று எந்திரிச்சு நேரா போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். உங்களுடைய உடல் வலி எங்க போச்சுன்னே தெரியாது, நீங்க திரும்ப ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க, திரும்ப நல்லபடியா வேலை செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு எனர்ஜி லாஸ், நம்மளோட எனர்ஜி வந்து எல்லா இடத்துலயும் ஒரு சோம்பலை ஏற்படுத்தும் பொழுது பாசிட்டிவா நம்மளை வந்து மாத்திக்கணும், பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இதனால என்ன ஆகும்னா நம்மளோட செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும். இந்த மாதிரி சோம்பல் வந்து நம்ம எந்திரிச்சு நம்மளை ரியலைஸ் பண்ணி அங்கிருந்து நடக்கவோ அந்த இடத்த விட்டு வெளியே போகவோ ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா
நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் நமக்குள்ள வரும். அதனால நம்ம வந்து நம்ம நல்ல கான்சென்ட்ரேஷனா உட்கார்ந்து ஒரு விஷயத்தை தெளிவா செய்யக்கூடியவர்களாக மாற ஆரம்பிப்போம். அதே மாதிரி உங்களுடைய நான் சொன்ன அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ இந்த மாதிரி கேங்கா உட்காந்து தப்பு பேசுறத விட்டுட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரும் பொழுது உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து மிக ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும். ஜென்ரலாவே இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்குள்ளார போயிருக்கும் போது நம்மளோட உடல் வந்து நிறைய பாதிப்புக்கு ஆகுது. அதே டைம்ல இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகி நம்ம உடல் வந்து இயற்கையாகவே நல்ல ஆரோக்கியமான உடலாக மாற ஆரம்பிக்குது. நம்மளோட லைஃப் மெதுவா சேஞ்சஸை வந்து ஏற்படுத்துது. உங்களால முடியலைன்னா உங்க பிளேஸை வந்து நீங்க உங்களோட என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணிருங்க. இதுக்கு ஒரு எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன கெட்ட பேர் வந்துச்சு. நீங்க வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தவறான சிந்தனை அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறவங்களாம் உங்களை பத்தி நினைச்சிட்டாங்க. நீங்க அதையே நினைச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தவறுங்கிறது இயல்பான விஷயம். தவறுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து ஒரு தவறு செய்த ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கில்ட்டி ஃபீல்ல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீங்க சொந்த வீட்டுல கூட இல்ல வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? அந்த ஏரியாவை மாத்திட்டு போயிடணும். அங்க போனா நீங்க புது ஆள். நீங்க உங்க தவறை ரியலைசேஷன் பண்ணிட்டு ஓகே இங்க வந்து நான் அந்த தவறு திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அங்க வந்து ஒரு நல்ல புது மனிதராக வாழ ஆரம்பிச்சிடலாம். ஈஸி மெத்தட் இல்லையா? இதே மாதிரி உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வருதோ அந்த இடத்தை தவிர்த்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை புதுமையா ஏத்துக்குவாங்க. புதுமையான ஒரு சூழல்ல உங்களால வாழ முடியும். அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்பை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான புது வாழ்க்கைய சிறப்பான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அதனால கில்ட்டி ஃபீல் வந்து நமக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நோ கில்ட்டி ஃபீல் கில்ட்டி இருந்தா ஃபீல். அதே போல ஆமா. நம்ம எடுத்த சங்கல்பத்துல உறுதியா இருக்கணும் சார். இடம் மாதிரி எப்படிமா? நம்ம கரெக்டா இருப்போம் அப்படின்னா அதுலயும் கரெக்டா இருக்கணும் சார். எஸ் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த நீங்க அது வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த பிளாக் எல்லாம் நீங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னரை நீங்க வச்சுக்கணும். ஒரு நல்ல பார்ட்னர் அவங்க வந்து உங்களோட மனசை திறந்து அவங்கள்ட்ட பேசக்கூடிய உங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஐடியா என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்றது இல்லையா? எஸ் 1820 வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. உங்க நம்பர் என்னன்னு தெரியல. உங்க ஃபோன் வந்து விவோ 1820. உங்க நேம் என்னன்னு தெரியல. உங்களோட மொபைல் நம்பரை பதிவு செஞ்சிருங்க. அதே டைம்ல உங்க நேமையும் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். எஸ் சார் குட் மார்னிங் சார். விஜயகுமார், திருச்சி மாவட்டம் சார். எஸ் விஜயகுமார், திருச்சி மாவட்டம். உங்க மொபைல் நம்பர் சார்? 90806. ஒரே நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். 908067667 சார். 667. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்க நம்பர் என்கிட்ட சார் இருக்கும். நான் இன்வைட் பண்ணேன் சார். ஆமா சார், நான் மேடம் இன்வைட் ஓகே. எஸ் தேங்க்யூ. நான் தான் இன்வைட் பண்ணேன் சார். எஸ் ஆமா தேங்க்யூ. மேடம் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாங்க சார். ரொம்ப அருமை சார். அவங்களுடைய இது நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன் சார். ரொம்ப தேங்க்யூ. இதுதான் பார்த்தேன். அது ரொம்ப நான் வந்து மேடம் இந்த இது வந்து எனக்கு இது ஆனதுல இருந்து நானும் வந்து ஒரு 2-3-4 நாளா வந்து எனக்கு டோட்டலி ஃபெட் அப் ஆயிடுச்சு. எனக்கு ஆன் பண்ணி எனக்கு லைனே கிடைக்கல. சரி, இன்னைக்குதான் மேடம் சொன்னாங்க இது ஒன்று ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதனால அருமை சார். சார் ஒன்றும் இல்லை சார்.
ஆமாங்க எஸ் சார். சார். நான் வந்து ஒரு மண்டபத்துல மேனேஜரா இருந்தேன். ஆ அங்க கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இதாகி எனக்கு தவறுதலா வந்து ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ம் கொஞ்சம் டாக்டர் கிட்ட போறப்ப தவறுதலா வந்து ம் படி ஏறுறப்ப விழுந்துட்டேன் சார். தலையில அடிபட்டுருச்சு. ஆ ஆ தலையில அடிபட்டதுல அதாவது வந்து உள்ள பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆகி ம் திருச்சி மாவட்டத்துல அந்த நம்ம கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அதுல ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் உள்ள ஐசியூல 4 மாசம் சார். ம் ம் ஆமா. இருந்து எங்க எங்க பாப்பா அப்புறம் எங்க பாப்பா வந்து இருக்குல்ல, பாப்பா வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்டு இதா இருந்தாங்க. அதனால ம் எங்க பிரதர் தான், அண்ணன் தான் வந்து என் கூட இதா இருந்திருக்காரு. எனக்கு அப்புறம் ம் தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு 1.5 வருஷமா வீட்ல தான் சார் இருக்கிறேன். ம் ம் ஒன்றும் தொழில் ஒன்றும் இல்லை சார். தொழில் ஒன்றும் இல்லை. ஆமா. ம் ஒய்ஃபு 2018ல தவறிட்டாங்க. ம் நான் இப்போ ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கிறேன். ம் எனக்கு இது வந்து கான்ஃபிடென்ட்டே வந்து ரொம்ப இது இல்ல சார். அதாவது வந்து ம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறேன். ம் ம் ஜாப் பார்த்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல ஏன்னா டாக்டர் வந்து ரொம்ப லாங்காக எங்கேயும் ரொம்ப லாங் போகாதீங்க அப்படின்றது. ம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணல. ம் ட்ரிப்ஸ் அண்ட் மெடிசின்ஸ்லயே கொஞ்சம் கியூர் பண்ணாங்க. அதனால ரொம்ப லாங்குக்கு போகாதீங்க. அதாவது ம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் இதாவறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% இதாவுது. ம் அதனால ம் கொஞ்சம் ரொம்ப லாங் போகாதீங்க அப்டின்னாங்க. அதனால சரிங்க சார். லோக்கல்ல ஜாப் ட்ரை பண்றேன். ஒண்ணும் அவைலபிள் கிடைக்க மாட்டேன்து. ஓகே. கொஞ்சம் ஹார்டாவும் வேலை செய்ய முடியல. ம் ம் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் பிளெஸ்ஸிங் பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. நானு நீங்க ரொம்ப இந்த வேணும்னு ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கண்டிப்பா சார். யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். ஏன்னா சரி. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை கிடையாது. நம்ம கண்டிப்பா. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னா, உங்களோட அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். அந்த சரி. ஸ்டோரியை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது, அந்த கர்மாவை நம்ம வாழ்க்கையிலிருந்து இல்லைன்னு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை சரியாயிடும். ஸோ சரி. அதனால வந்து நமக்கு நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்மளோட கர்மா நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கர்மாவை சரியாக முறையாக அதை சரிப்படுத்த வேண்டும். அந்த செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தண்டனை, ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பீங்க. அந்த நல்ல மனிதர் ஏன் இந்த மாதிரி பாதிக்கப்படுறார் அப்படின்னா, கடவுள் ஏன் தண்டிக்கிறார் அப்படின்னா, உங்களை வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக, உங்களை ம். வந்து அந்த ஒரு நிகழ்வை கொடுக்கறக்காது. ஏன்னா கடவுளுக்கு ரொம்பவுமே நேசம் இருக்கக்கூடியவராக, உங்களை நேசிக்கக்கூடியவராக கடவுள் மாறுகிறார். அந்த ஒரு சூழல்ல தான் நமக்கு நோய்கள் கொடுக்கப்படுது. அந்த கண்டிப்பா. சிநேகம், அந்த காதல், அந்த அன்பு வந்து எப்போ கடவுள் வந்து நேரடியா உங்களுக்குள்ள வராரோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சோதனை கொடுக்கப்படும். அந்த சோதனை வந்து நீங்க முழுசா வெளியே வரணும் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். இந்த கடவுள், நீங்க நன்மையை செய்த நபர் சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த தவறுகளை ரியலைசேஷன் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும். அந்த கடவுள்கிட்ட உங்களுக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் நன்மையா கொடுத்தாரோ அதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லக்கூடியவராக மாறணும். அந்த ஒரு நிலை உங்களுக்குள்ளார வரும்போது யாரு எவ்வளவு ப்ரேயர் பண்ணாலும் உங்க வாழ்க்கை மாறாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே நீங்க சார். கடவுளோடு எப்ப இணைகிறீங்களோ அப்பதான் நீங்க வந்து சரியான வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும். நம்ம இங்க ஒரு கண்டிப்பா. கிளாஸ்க்கு வந்திருக்கோம், நீங்க கேக்குறீங்கங்கறதுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து நம்ம என்னவாக மாற போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கண்டிப்பா. மாதிரி நம்ம மனநிலையை நம்ம மாற்றும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதுக்கு வந்து கண்டிப்பா. ரொம்பலாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம சொல்ற இந்த செயல்களை செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே போதுமானது. உங்க வாழ்க்கையை முழுசா அப்படியே தூக்கி தலையில திருப்பி போட்டுரும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ரொம்ப ஏன்னா நன்றிங்க சார். எஸ், விதைத்தவனுக்கு அந்த பொருளை அறுவடை செய்ய தெரியும். கண்டிப்பா. ஸோ அப்ப அது உண்மையான ஆட்டோமேட்டிக்கா அது உண்மையா சரியாயிடும். நீங்க அதனால உங்க ம். ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரணும்னா நான் சொன்ன மெத்தடை நீங்க சார் யூஸ் பண்ண ஒன் ஆரம்பிங்க. செகண்ட் சார். எஸ்மா.
லைஃப் மாறுதோ இல்லையா நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போதே மாறிட்ட மாதிரி ஃபீல் வருதுங்க சார். எனக்கு 100% இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே எனக்கு அப்படியே மாறின மாதிரி ஒரு இதாயிடுச்சு சார். எஸ், கண்டிப்பா வெளியே வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அதுக்கான நல்ல பயிற்சிகள் தான் நம்ம இந்த கிளாஸ் வச்சிருக்கோம், லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்னு. ஒரு சரி 12 நாள் பயிற்சி மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. அதை ம், கடந்து அதுக்குள்ள வாங்க, ஏன்னா ஃபீஸ் வாங்காம எதையும் செய்ய முடியாது. ஸோ ம். அதனால அதுக்கு ஃபீஸ் வாங்குவோம். அதை கெட்டி நீங்க உள்ள வந்து அதை கத்துட்டு நீங்க சரியாயிட்டீங்கன்னா உங்களோட வாய்ப்பு, உங்களுக்கு வந்து உணவு சார்ந்த ஒரு விஷயத்த செஞ்சா நீங்க உங்க தொழில் வந்து சரியாயிரும் தோணுது. அதனால ட்ரை சரி பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு சரி முயற்சி செஞ்சு பாருங்க, இல்ல உங்களுக்கு சார், சரியா. சைவம் தான், ஓகே, அதாவது அசைவம் கிடையாது. அதுதான் ம், உங்களால பெரிய பாசிட்டிவ். நீங்க ம். நல்லா ஒரு தோசை சுட்டு வித்தீங்கனாலே நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. அதுதான் சார், ஒன்றும் வருமானம் இல்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை, முடியல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த வருமானம் எல்லாம் தேவையில்லை. எந்த இல்ல வீட்டுல சார். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்க தொழில் வந்து சரியாகும். உங்களோட கண்டிப்பா. சிந்தனைகளை மட்டும் மாத்துனீங்கன்னா போதுமானது. ஐயோ, புரியுதுங்களா? உங்களுக்கான வேணாம். வாய்ப்பு வந்துடும். ரொம்ப நாளா சார், ரொம்ப நாளா இதை பண்ணணும்னு தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்றும் முடியல சார். நீங்க சரியாயிரு சொன்ன சரியாயிரு, கவலைப்படாதீங்க. உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள்லாம், வந்து உங்களை கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஓகே, நிச்சயமா. மைண்ட் விஜய் ரிலாக்ஸா சார், இருங்க. ஹலோ, எஸ், வாழ்க வளமுடன். விஜய் சார், சார், விஜய் சார், அவர் கேட்டிருக்காரு. எமோஷனலா இருக்காருமா, எமோஷனலா ஆ, இருக்கு. நீங்க இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க அதை பத்தி எதுவும் சிந்தனை பண்ணாதீங்க சார். கண்டிப்பா நன்றி கண்டிப்பா. நன்றி என்ன இந்த நன்றி. மாதிரி உங்களால கண்டிப்பா முடியும். என் நண்பர்கள் பெங்களூர்ல இருந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு எல்லாமே அங்க இருந்து எல்லாம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா அவங்க எனக்கு எல்லாம் கிறிஸ்டின், எல்லாம் ரொம்ப இதுதான் இருக்காங்க சார். ஆனா அவங்களே என்ன பண்ணாங்க, வேளாங்கண்ணி மாதாக்கெல்லாம் வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி இருக்கிறப்போ எனக்கு சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிக்கவரி வந்தோடனே எனக்கு வீட்டுல வந்து கேண்டில் வச்சு ஏத்துங்க. நான் அது மாதிரி நான் பண்ணிட்டேன் சார். அது இல்லாம வந்து ஒரு நான் மூணு வருஷம் சப்பரம் தூக்கி இருக்கேன் சார். இந்த மாதாவுடைய இதுக்கு அப்புறம் 3 வருஷம் தூக்கிட்டேன் சார். இந்த ஜூலை மாசத்துல தான் போயிட்டு வருவேன். என்ன இந்த மாதிரி இதுல உட்கார ஒன்றும் பண்ண முடியல சார். சிங்களாவும் போக கூடாதுன்ட்டாரு டாக்டரு. அதனால கண்டிப்பா சார், நீங்க எல்லாம் தாராளமா எனக்கு கொஞ்சம் பிளெஸிங் பண்ணி இந்த இது சொன்னீங்களே சார், அந்த அந்த ஒரு தோசை வித்து, அதுதான் சார். அதுக்கு நீ நேத்து முந்தா நாள் தான் சார் இந்த முடவாட்டுக்கால்னு சொல்லிட்டு, இந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு அதுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு சார். அதை சூப்பு. செஞ்சு ஒரு ஒரு ஆமாங்க சார், சூப்புங்க சார். அதுதான் சார், அதான் அதுதான் சொன்னேன், உணவு சார்ந்து ஏதோ உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி நன்றி சார். அதனாலதான் உங்க வாழ்க்கை சரியாகும்னு தோணுது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ல வந்து ஹெர்பல் சூப் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காலையில நேரமா உங்க நடைப்பயிற்சி செய்வாங்கல்ல, அந்த இடத்துல ஆமாங்க கூட கொண்டு போய் வச்சு கொஞ்சம் சார். சுண்டலும் இது வச்சு வித்தீங்கன்னாலே போதும். 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறேன் சார். எனக்கு அது உட்காந்து குக் பண்ணுங்க, ஒரு சூப்பு பண்ணிட்டு ஒரு ஃபிளாஸ்க் ரெடி பண்ணி அதுல போட்டு கொண்டு போய் வித்துருங்க, நீங்க இல்ல சார். சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க இது உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கு, அதனாலதான் நீங்க இதுல என்டர் ஆயிருக்கீங்க. இப்ப ஐயா சொல்ற வார்த்தை நீங்க வந்து அது வேத வாக்கா நினைங்க. அப்புறம் கண்டிப்பா உங்க வாயாலே நீங்க சொல்வீங்க, எனக்கு வந்து இது வந்து முன்னேற்றம் வந்திருக்குன்னு நீங்களே அதுதான் சொல்லுங்க. அவ்வளோ ஒரு அவரு அற்புதமான அதிசயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டே இருக்கு. நானும் அதுல ஒருத்தி, அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நல்லா வருவீங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் வாழ்க மனதார வளம். உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். வாழ்க தேங்க்யூ வளம், தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க மரியே எஸ் வாழும். தேங்க்யூ, நன்றிங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. இவரை கொண்டு வர்றதுக்கு டெய்லி நான் இது பண்ணுவேன். சாரி மேடம், இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, இன்னைக்கு அட்டன் பண்ண முடியலன்னு. இன்னைக்கு திரும்ப கால் பண்ணி இப்ப அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். பாருங்க, கரெக்டா வந்தார் அவரு. கடவுளே, அது பாருங்க, இன்னைக்கு ஆடி அமாவாசை. நல்ல தாய் நாள். தாய் ஒரு நல்ல தந்தைக்கு ஆரம்பம். தர்ப்பணம் பண்ணிட்டு ம். ஜஸ்ட் அவங்களுக்கு இது பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஜஸ்ட் இப்பதான் மேடம் எனக்கு, அதாவது பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு சார். அதாவது எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு இது கிடைக்கணும், இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணணும். கண்டிப்பா பிரபஞ்ச சக்தி வந்து இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு.
ஸோ கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு சூழல்லையும் ஒரு ஒரு மனிதர்களையும் ஒரு ஒரு அந்த கடவுள் வந்து நேரடியா இந்த பூமியில இறங்கி நின்று உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாது. ஸோ அதனால கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரூபமாக ஒரு மனிதராகத்தான் உங்களுக்கு காட்சி அளிப்பார். அப்போ அந்த இடம் வந்து தான் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடமாக இருக்கும். ஓகே, சரியாயிடும், கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாரும் சரியாயிதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நன்றி நீங்களும் நல்லபடி ஆயிருவீங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. ட்ரஸ்டபிள் ஒரு பார்ட்னரை நம்ம வந்து வாழ்க்கையில உருவாக்கணும். அதாவது அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம ப்ராப்ளத்தை சொல்லக்கூடிய இடமாக இருக்கணும். அதுதான் நம்மளோட இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ கரெக்டா இவர் மாதிரி உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளையும் நம்ம எடுத்து சொல்லி சரிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த கிளாஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கிறனால நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டா ஸ்பீடா சொல்லிடுறேன். நிறைய உங்களுடைய தவறுதலை எழுதுங்க. எப்போ உங்க வாழ்க்கை சரியாகும் அப்படின்னா நம்ம வந்து நல்லதை மட்டும் கிராட்டிடியூட்டை மட்டும் நமக்கு கடவுள் கொடுத்ததை மட்டும் அதே மாதிரி நமக்கு கிடைத்ததை மட்டும் எழுதுனா பத்தாது. நம்ம கரெக்ஷன் ஆகணும். நம்ம வந்து ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உட்கார்ந்து நம்மளுடைய தவறுகள் என் வாழ்க்கையில என்னெல்லாம் மனசறிஞ்சு தெரிஞ்சும் தெரியாமலும் நான் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கேங்கிறத ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை வந்து நீங்க ஒரு ஜேர்னலிசம் உட்கார்ந்து எழுதணும். அந்த எழுதும் பொழுதுதான் உங்களுடைய தவறுதல் முழுமையாக ஆத்மார்த்தமாக நீங்க உங்க மனசுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். சின்ன சின்ன ஒரு உடல் பயிற்சியை வந்து நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சில் தண்ணியில குளிங்க. நானும் இன்ன வரைக்கும் சுடுதண்ணியில குளிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதே மாதிரி நீங்களும் மாறிங்க. கோல்டு வாட்டர்ல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் ஹேர், அதுக்கு வந்து நம்ம காற்றை வந்து நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ காலைல ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்களா வெளியே போய் அந்த நல்ல காற்றை வந்து வாங்கக்கூடியவர்களாக மாறணும். அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே போய் அந்த மனிதர்களோட பழகக்கூடியவர்களாக மாறணும். நம்ம வந்து ஒரே இடத்துல அடைஞ்சு உட்கார்ந்துருக்க கூடாது. வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து யாரையாவது பார்க்கணும், பேசணும், மனிதர்களோட பழகணும். அந்த மாதிரி நிகழ்வுகளை செய்யும் பொழுது நம்மள அறியாம நம்ம வந்து அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வேற வருவோம். அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய உடலும் மனசும் இன்னும் ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வெளியே போய் மனிதர்களோட பழகுற தன்மையை வச்சுக்கணும். அதே மாதிரி மெடிடேஷன் மஸ்ட், ரொம்ப முக்கியம். அதனால மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். ப்ரேயர் அது அதை விட முக்கியம். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மனது அதிகமாக அலைப்பாய்வதை குறைக்கும். மெயின் விஷயம் அதுதான். உங்க மனசு ரொம்ப அலைபாயுது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய அந்த ஒரு மெடிடேஷன் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து அலைபாயறதை வந்து குறைக்கக்கூடியதாக மாறுகிறது. நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம மனசு அலைபாயறதை கம்மி பண்றதுக்கு மெடிடேஷன் பிளஸ் ப்ரேயர் இது ரெண்டையும் வந்து நம்ம ரெகுலரா கடவுள் வழிபாடு ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். நம்மளோட சிந்தனைகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்காக நம்ம வந்து ப்ரேயர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். புது பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு புது பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து நல்லா சமைக்கிற தன்மை உங்க கையில இருந்தா குக்கிங் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டை கொடுக்கும். அதே மாதிரி எழுதுங்க, அழகா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். அந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்யறதுல உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் சொன்னது சின்ன சின்ன உதாரணங்கள். நீங்க என்ன வேணாலும் முயற்சி செய்யலாம். எதையா ஒரு முயற்சியை செஞ்சு எதையா ஒண்ணு புதுசா உங்களுக்கு முடிஞ்சதை செய்யக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். உங்களால முடிஞ்ச ஏதாவது வீட்டுல வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணுமா உட்காந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க.
வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையானது அப்படிங்கிற சிந்தனையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஈகோலயே நம்ம இருக்கக்கூடாது. யார் என்ன கோபமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலுமே வந்து நமக்கு அந்த கில்ட்டி ஃபீல் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஈகோ எல்லாம் விட்டுட்டு நம்ம யார்கிட்டையும் போய் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். உங்களோட துரோகி, உங்களோட எதிரி, உங்களோட ரிலேட்டிவ், உங்களுக்கு கெட்டவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்டையும் கோ ஈஸி, டேக் இட் ஈஸி அப்படிங்கிற இடத்துல போய் அவங்கள்ட்டயே நம்ம வந்து மனமிட்டு பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம யாருக்கும் எதுக்கும் ஈகோ பார்த்துட்டு நீ பெருசு நான் பெருசு நீங்க பெருசு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. சிம்பிளா ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய மனநிலையில நம்ம இருக்கணும். யாரும் நமக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையில இருக்கணும். உங்களுக்குள்ளார அடிக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் அதிகமான அந்த 4 மணி நேரத்துக்கு மேல உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து சோம்பேறியா உட்கார்றீங்க அப்படிங்கிறத ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த இடத்த நீங்க சரிப்படுத்திட்டாலே நம்ம வாழ்க்கை சரியாக ஆரம்பிச்சிரும். எங்கேயெல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு இது எனக்கு ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரம், நான் முயற்சி செய்ய வேண்டிய நேரம், இதை நம்ம மெதுவாக நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு சிந்தனையில வந்து அதை பயிற்சி வந்து 21 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சியை நான் சொன்ன எல்லா மெத்தடையும் 21 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கலைன்னா, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்படித்தான் இருக்குன்னா 42 நாள் திரும்ப பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து 21லேருந்து 42 நாள் ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும். உங்களுக்கு எளிமையான ஒரு பொருளாக மாறிடும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கக்கூடாது, டெம்டேஷனோட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களை எக்ஸைட்மெண்ட் பண்ணாம டெம்டேட் பண்ணாம உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடிக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். நம்ம வாழ்க்கை வந்து சரியாகும். ஓகே, நம்ம கிளாஸை பத்தியும் நம்மளுடைய இந்த வகுப்பை பத்தியும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு 12 நாள் விஷயம் உங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்திருக்குங்கிறத பத்தியும், அதே மாதிரி இங்க புதிதா வந்திருக்கிறவங்க அவங்களோட மொபைல் நம்பரை இதுல பதிவு செஞ்சுட்டு இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். யார் பேசுறீங்க? சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ சார். அருமையான ஒரு இது கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா எஸ் சார். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ரெகுலரா 2 மணிக்கு இல்லைன்னா 3 மணிக்கு காலையில எனக்கு முழிப்பு வந்துருது. ம் அது இல்லாம வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மெடிடேஷனு, அது ம் இல்லாம இது இது அதாவது வந்து என்னுடைய அதாவது உடற்பயிற்சி ம் இதெல்லாம் வந்து நான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. ம் அது இல்லாம நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பீச் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே அதாவது ஓகே வந்து அதாவது வந்து இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். நான் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு இனிமேல்ட்டு தொடர்ச்சியா இது பண்ணுவேன். கண்டிப்பா சார். ஒண்ணும் இல்ல. ஓகே இப்போ ஒரு வருமானமும் இல்லாம இருக்கிறேன். இதுக்கு ம் வருமானத்துக்கு நீங்க வழி சொல்லியிருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு கடவுள் புண்ணியத்துக்கு ஏதாவது ஒரு காசு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் நான் நோட் பண்றேன் சார், எழுதுறேன். ஓகே பண்ணி ஓகே எல்லாம் சரியாயிடும். நீங்க சரி. எழுத ஆரம்பிங்க, சரியாயிடும் கண்டிப்பா. ஓகே ஓகே சார். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் தேங்க்யூ பண்றேன் சார். சார். அதே கண்டிப்பா இன்னைக்கு கண்டிப்பா ஸ்டார்ட் ஸ்டார்ட். பண்றேன் சார். ஓகே ஓகே நன்றி. சரி ஓகே. நன்றி சார். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் வேற சார். வாழ்க வளமுடன். எஸ் வாழ்க வாழ்க வளமுடன். வையகம் சார். வேற யாருமா பேசுறீங்க? நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ. சார் வாழ்க தேங்க்யூ வளமுடன் சார். சார். அவரு இன்னையோட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பேசின அந்த டோனுக்கும் இப்ப இருக்கிற டோனுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். கண்டிப்பா இது ஒரு அந்த அந்த மிகப்பெரிய வெளியில சக்தி வந்துட்டார் சார். வாய்ந்த அவர் இடம் தான் அது. எஸ் அதான் கண்டிப்பா சார், அது வந்து வெளியே அவர் வந்துட்டார். உள்ள அவரோட சரியாயிடும். இதுல இருந்து வெளியில வந்துட்டார். கண்டிப்பா நான் தேங்க்யூ உறுதியா சார். சொல்றேன் சார். அது வந்து இப்ப நீங்க இந்த ஸ்பீச்சை பார்த்தோன்னே இல்லையோ, எனக்கு உள்ள உணர்ச்சி இருந்துருச்சு. அதாவது எஸ் வந்து கண்டிப்பா சார். அடுத்த இது நம்ம சாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு தேகம் எஸ் எஸ் வருது. நம்மளோட வீடியோஸை கண்டிப்பா. ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளார வந்துடும். இது அதுக்கப்புறமா நம்ம யூடியூப்ல இருக்குதுங்களா? யூடியூப்ல இருக்குது. யூடியூப்ல ஜியோ யூடியூப் அவங்க ஜியோஜி நான் பாக்குறேன் சார். ஹீலிங் ஹப். ஜியோ ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா. பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே ஓகே சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுக்கப்புறமா கண்டிப்பா நீங்க வந்து எங்களோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்
அப்படின்னு ஒரு கண் டெக்னிக் வச்சிருக்கிறோம். ஸோ சரிங்க அதில் சார். தான் வந்து தினசரி காலையில் 6 மணிக்கு மெடிடேஷன் இருக்கும். ஸோ சரிங்க. அந்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பண பிரச்சனையாக தான் இருக்கும். இங்க வந்து பணமே இல்லை அப்படிங்கிறவங்க தான் இங்க நிறைய பேர் வந்து சேர்ந்து இன்னைக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஸோ சார் என்னையும் கூட்டி அதுதான் கண்டிப்பா. சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அதனால ரூபா எஸ் அந்த குட் இந்த மார்னிங் சார். நிலைமைக்கு அப்படிதான் இருக்கும். எஸ்மா. சார் உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி 4 சவத்துக்குள்ளேயே உட்காந்து ப்ரெஷர் ஆயிரும் அதிகமா இருக்கும்ல, டென்ஷனோட ஏதோ எஸ் பிரச்சனை சுத்தி சுத்தி 4 பக்கமும் அடிச்சிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தேன். ஜெயகுரி மேமால உங்க கிளாஸ் எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஃப்ரீடமா நான் எங்க வேணாலும் போறேன் வரேன், எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். டஸ்டர் தான் தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு சார் டோட்டலி நான் வந்து சேஞ்சிங் சார். பாக்கியாவா மூலமா நான் வந்தேங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் உங்களை மீட் எஸ் பண்ணதுல. பாக்கியாவோட அந்த எங்களோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல நாங்க கண் கூட பார்த்த விஷயம் இல்லையா பாக்கியா? எஸ் சார். அந்த அளவுக்கு ஒரு குரோதமா ஒரு பிரச்சனை வந்து அங்க நடந்துச்சு. ஸோ அதையும் அவங்க அழுதுகிட்டே அங்க உட்காந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. இன்னைக்கு நான் எங்க வேணாலும் போவேன், எங்கனாலும் வருவேன்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா அந்த ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அங்க அனுமதி இல்லை. அந்த சூழல்ல அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த வாக்கியா தான் இன்னைக்கு சொல்றாங்க, எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம் இல்லையா? எஸ் சார். வித் பர்மிஷன். இப்போ வித்தவுட் பர்மிஷன். இப்போ வித்தவுட் பர்மிஷன் ஆயிடுச்சு, வித் பர்மிஷன்லாம் இல்ல. சூப்பருங்க ஆமாங்க சூப்பருங்க. சார். சார் நைட்ல டிஃபன் செய்யணும், பசங்களுக்கு ஹோம் ஒர்க் செய்யணும். மாமியார் ஏற்கனவே டெய்லி மாமியார் மாமனார் கதை தான் சார். நானே எப்படா இது கிளாஸ்க்கு வந்து இவங்க அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துதான் சரி சொல்றது சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சார் நமக்கு எந்த ஊருங்க சார்? நமக்கு எந்த ஊருங்க சார்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூருங்களா? சரிங்க சார். இந்த இதுக்கு டீட்டெயில்ஸ் நான் யாருக்கிட்ட சார் கான்டாக்ட் பண்றது? நம்மள பார்வதி நந்தன் அவங்க மேடமே கான்டாக்ட் பண்ணிருங்க. ஆஹ், அவங்களும் நம்ம கோர்ஸ் கவுன்சிலர் தான். அப்படிங்களா? சரிங்க சார். நான் அவங்க ஃபோன் நம்பர் எதுவும் இல்ல, உங்களை நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்கல்ல, சரிங்க சார். நான் தான் அவங்களே நான் கான்டாக்ட் தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண சொன்னேன். நான் தான் நான் உங்களை சரிங்க contact பண்றேன். சரி அவங்க எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தந்துருவாங்க. ஓகே சார். ஓகே சார். நன்றிங்க சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். எஸ். So I should say thank you to பார்வதி நந்தன் அம்மா. ஏன்னா அவங்க தான் வந்து என்னை இது உள்ள வர சொன்னாங்க. நான் அப்போ அவ்வளவு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். அப்ப நீ ஜஸ்ட் ஜாயின் பண்ணு அப்படின்னாங்க. அந்த ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணது கூட எனக்கு காசு இல்ல. பாத்தீங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இப்ப எனக்கு ஜாபே இருந்துச்சு. இனிமே என்ன, நான் யாரையும் காசு கேட்க முடியாது, கேட்கணும் தேவையில்லை. எனக்கு ஜாப் இருக்கு, எண்ட் ஆஃப் த மந்த் எனக்கு இன்கம் வந்துரும். ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்புறம் இது வந்து செய்யலாம் இல்லையா? தேங்க்யூ சோ மச் பார்வதி அம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கலக்குமா, தேங்க்யூ கலக்குமா. ஹிமாலயஸ் டூர் அடுத்தது. இப்போ என்னன்னா, நம்மளோட கிளாஸ்ல ஜஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்க யாரையாவது 1-2 பேர்த்த ரெஃபர் பண்ணுங்க. யாராவது 1-2 பேர்த்த இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்காக நான் சொல்றது கிடையாது. எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா, இப்போ காயத்ரி வந்து பார்வதி நந்தன் மேம்க்கு இவ்வளோ ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு பெரிய எனர்ஜி. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா இவங்க லைஃப்ல எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அங்கெல்லாம் யாரை பிளஸ் பண்ணுவாங்கன்னா நேரடியா பார்வதி அம்மாவை பிளஸ் பண்ணுவாங்க. யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கும் இதை சொல்லி கொடுத்த எனக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் எங்களுக்கா இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கா இருக்கும். ஸோ இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க கிடைக்க நீங்க என்ன ஆவீங்கன்னா, சாதாரண துருப்பிடிச்ச ஒரு பித்தளையா இல்லைன்னா துருப்பிடிச்ச ஒரு பொருளா இருந்த நீங்க அப்படியே மெருகேறி தங்கமா மாற ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வைரமா மாறுவீங்க. அப்புறமா ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஜஸ்ட் ஒருத்தரை சொல்லி 1-2 பேர் 3 பேர் நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து இதுல ஜாயின் பண்ணி உங்களை ஹார்ட்ஃபுல்லா எப்போ உங்களை நினைச்சு பாக்குறாங்களோ, இது எங்கிருந்து நம்ம விலைக்கு வாங்கவே முடியாது.
எங்கிருந்து இதை வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எங்கிருந்து கத்துக்கவும் முடியாது. நம்ம எதையாவது செஞ்சு கடவுளுக்கு நிறைய தேங்காவா உடைச்சு நம்ம கடவுளுக்காக நிறைய விஷயம் செஞ்சு நமக்கு கிடைச்சிரும் நினைச்சா நிச்சயமா அதுவும் கிடைக்காது. இது வந்து அவங்க மனசுல இருந்து அந்த ஆத்மார்த்தமா உண்மையா வரணும். ஸோ அந்த நிகழ்வு வரும் பொழுதுதான் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களை மாத்தி அமைக்கும். இது அப்படியே உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். ஏன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருந்தனாலதான் இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு 25 வருஷம் நான் என்னோட லைஃப்ல நான் ஒரு டாக்டரா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு இயற்கை முறையில மருத்துவம் நிறைய செஞ்சு மருத்துவரா வைத்தியரா அவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கிறேன் நான். எனக்கு வந்து என்னோட கால் அப்படியே உளுந்துருவாங்க. ஏன் அந்த உழுகுறாங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து ஒரு 70 வயசு 80 வயசு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபேமிலியா இருக்கும். அதாவது ரிச்னா அவங்க வர்றதே வந்து அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு 4 ஸ்டாஃப் இருப்பாங்க. வர்ற காரும் அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா என்னோட இன்னொரு பேஷண்ட் கன்சல்டிங் எங்க பண்ணுவாங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன சஜஷன் சொல்றாரோ அதை கேட்டுதான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரியான பீப்புள் வந்து அவங்கள குணப்படுத்தி ஒரு நாள் நான் ஒரு பேஷண்ட் பாக்குறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு 74 வயசு இருக்கும். அவங்க அவ்வளோ ரிச்சு, கை தூக்க முடியாது, மேல போகாது. ஸோ அதுவும் இல்லாம கை சூப்பிருச்சு லைட்டா, ஒரு மேல எல்லாம் வந்து சிங்க் ஆயிருச்சு, அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஓரளவுக்கு டெட் ஆயிருச்சு. ஸோ அந்த கையை நான் ஆக்டிவேட் பண்ணி தூக்க வச்சு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க அப்படியே என் காலில் விழுகுறாங்க. அம்மா 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 அப்படியே தூக்கி பிடிச்சிட்டேன் நானே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருந்துச்சு. நிறைய மனிதர்கள் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. தலையில கை வச்சு பிளஸ் பண்ணுவாங்க, காலில் விழுந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு வந்து நான் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து இன்னைக்கு இங்க உட்காந்து உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ நமக்கு என்ன வேணும்னா பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், மனிதர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். எல்லாரும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் வேணும், அந்த பிரபஞ்ச சக்தியோட ஆசி வேணும், அப்படிதான் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே என்ன தெரியுங்களா, கடவுள் உங்களை வந்து அடையணும்னா மனிதர்கள் உங்களை பிளஸ் பண்ணணும், உங்களை ஆசீர்வதிக்கணும். மனிதர்களோட ஆசீர்வாதம், மனிதர்களுடைய மனநிலையில நல்ல எண்ணங்கள் உங்களை பற்றி உருவானாதான் நீங்க உண்மையிலேயே கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ மனிதர்களோட எண்ணங்கள்ல நம்ம நல்ல எண்ணங்களாக மாறணும். ஸோ நல்ல இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ நமக்கு கம்மியா எல்லாரும் பிளஸ் பண்ணுமா வேண்டாமா? யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் என்னை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மனிதர்களோட பிளெஸிங்ஸ் மஸ்ட். நானும் சார், எனக்கு பிளெஸிங் வேணும் சார். அதை செய்யறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம இந்த இடத்துல திரும்ப திரும்ப அதை சொல்றோம். ஏன்னா அந்த பிளெஸிங்ஸ் தான் உங்களை மேல கொண்டு வரும். நமக்கு புரியல, நம்ம திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் கடவுளை பாக்குறேன்ல, நான் தான் கடவுளுக்காக செய்யறேன்ல, நான் தான் மெடிடேஷன் பண்றேன்ல, நான் தான் பூஜை பண்றேன்ல, நான் தான் தியானம் பண்றேன்ல, நான் வந்து என்னெல்லாம் என்ன வந்து இது பண்ண முடியுமா? எஸ் சார். சார் எனக்கு கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் பிளெஸிங் பண்ணுங்க சார், உங்க கையால எனக்கு பிளெஸிங் பண்ணுங்க. நான் என் கண்டிப்பா வீட்டுல சார், நல்லாயிரும் சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபீல் ஆகாதீங்க. உங்க நன்றி. தலையில இருக்கிற அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சு போயிடும். ஓகே, ஃபீல் ஆகாதீங்க. நன்றி சார். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அந்த மனிதர்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து ஹார்ட்ஃபுல்லா நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் வாழ்க்கையில. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது அதுதான். நான் எங்க குழந்தைகளுக்கும் அதான் சொல்லுவேன், நீ வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க, பெரியவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க, நான் பாக்குறவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க ஆரம்பிச்சாலே நீங்க வளர்ந்துருவீங்க. கடவுள்கிட்ட தான் போய் நான் மேல வரணும் தயவு செஞ்சு சிந்திக்காதீங்க. அந்த பிரபஞ்சத்திட்ட இருந்தா எல்லாம் கிடைக்கணும்னு சிந்திக்காதீங்க.
ஃபர்ஸ்ட் நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள்கிட்ட வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் நீங்க அடுத்த நிலைக்கே பயணிக்க முடியும். அடுத்த நிலையே உங்களால உருவாக்க முடியும். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளெஸ்ஸிங் மஸ்ட். ஸோ ஓகே, தேங்க்யூ. அதை வந்து பெறுவதற்காக நீங்க வந்து இந்த விஷயத்த நிறைய ஷேர் பண்ணுங்க. பார்வதியம்மா இவ்வளோ முயற்சி பண்ணி சாருக்கு ஒரு வழிகாட்டுல கொடுக்குறாரு. இது மாதிரி நீங்களும் நம்ம கிளாஸை வந்து பல நபர்களுக்கும் பார்க்க சொல்லி இந்த கிளாஸை 7 மணிக்கு அட்டன் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்காக பேசுங்க, சொல்லுங்க. அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிளெஸிங்ஸ். உமாவெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், குமார் சார் சொல்லவே வேண்டாம். இது மாதிரி எத்தனையோ பேர், சபானாவெல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் சரியா உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஆத்மார்த்தமா பிளஸ் பண்ணுவாங்க. சபானா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு எண்ணம் தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நீங்க மாத்திக்கிறதுக்கு இப்போ ஹசீனா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சபானாவை தான் சொல்லுவாங்க இல்லையா ஹசீனா? மகாலட்சுமி கேட்டு பாருங்க, சபானாவை சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து சார் ஒரு சபானா பேசினாலே எங்களுக்கு கான்பிடென்ட் வந்துடும் சார். அவங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பொண்ணு சார். எஸ், பாத்தீங்களா? அந்த பிளெஸ்ஸிங் தான் அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்து வந்து கடந்து அவங்க லைஃப் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு சபானாவை எல்லாரும் கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய குடும்பமே உட்கார்ந்து அவங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு சபானா ஒரு கிங் மாதிரி குயின் மாதிரி அவங்களையெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய விஷயம் தானே? யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ, போன டெலிவரியில அவங்க வீட்டுல யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த டெலிவரியில நிறைய ஆளுங்க கூட இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் பாத்தீங்களா? ஸோ அவங்க என்னெல்லாம் கவலைப்பட்டாங்களோ அதெல்லாம் சரியாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை எல்லாமே சரியாகும். அந்த பிளெஸிங்ஸை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எஸ் சார், உங்களுடைய பார்வைக்கு வந்துட்டாலே பிளெஸிங் எல்லாம் எல்லாம் வந்துடும் சார். கண்டிப்பா சார், வந்துடும். உங்களுக்கு எல்லாருமே வந்து உங்களை பார்க்க எல்லாருக்குமே அப்படியே நான் எல்லாம் வந்து 2020 கொரோனா நேரத்துல சாப்பிட்றதுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு சொல்லக்கூடாது வெளியில வாய் விட்டு. அதாவது ஒரு 50 பொட்டலம் இட்லி பார்சல் பண்ணி நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போய் கொடுக்குவோம் சார், வண்டியில 2 வீலர்ல. அதாவது அதெல்லாம் தான் சார் உங்களை இன்னைக்கு காப்பாத்தி நீங்க ஸ்ட்ரோக் வராம இருக்கிறீங்க. புரியுதுங்களா? கடவுள் வந்து நேரடியா வந்து எதையும் செய்ய மாட்டாரு, தெளிவா புரிஞ்சுக்க. கடவுள் வந்து இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு. அன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த ஒரு தானம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குது அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு வராம தடுத்து வச்சிட்டு இருக்குது, அப்படியே அங்க நிறுத்தி வச்சிருக்குது. ஸோ அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய செயல்கள், ஏன்னா கர்மாவை நீங்க தான் எழுதுறீங்க. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கடவுள் எழுதுறாருன்னு. கிடையாது, கர்மாவை எழுதக்கூடியவர்கள் நம்ம தான். ஸோ நம்ம கர்மாவை இன்னைக்கு நம்ம என்னவா எழுதுறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதனால நன்மைகளை கடவுளை நேரடியா பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க நான் எவ்வளவோ யூடியூப் பார்த்திருக்கேன், எவ்வளவோ இது பார்த்திருக்கிறேன். பட் இந்த கர்மாவை எழுதுறது நம்ம தான் அப்படின்றத சொல்றதே நீங்க தான். அதாவது வந்து அதான் கடவுளை நம்ம பார்க்க முடியாதுன்னா கடவுளை நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கேன். கடவுள் வந்து யாரும் பார்க்க முடியாது, கடவுள் யாராவது வழியாக நம்மளை காட்சி தருவார், அவ்வளவுதான். கடவுளை தான் காட்டிட்டு இருக்காரு, உங்களை தான் நான் நேரடியா கடவுளை பார்த்துட்டு இருக்கேன் சார். இல்ல, கடவுள் வேற, நம்ம வேற. கடவுள் நம்ம ஆக முடியாது, அது வேற நிலை. சோ இறைவன் வந்து நம்முள் இருக்கிறான், அது எந்த இது இல்லை. கடவுள் வந்து நம்முள் இருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்குள்ளயும் ஒரு கடவுள் இருக்காரு, எனக்குள்ளயும் கடவுள் இருக்காரு. சோ எல்லாத்துக்குள்ளாரையும் பிரபஞ்சம்ங்கிறது நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால எல்லாத்துலயுமே அது இருக்கும், அது இல்லாம இருக்காது. அது இல்லாட்டி நமக்கு உயிரே இல்லை. சோ பிரபஞ்சம்ங்கிறது நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை உணரணுங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து கடவுளா மாற முடியாது, கடவுளை உணர்வது, உன்னை உணர்வது, கடவுளை உணர்வது. ஸோ அதுதான் அதோட ரியாலிட்டி. ஸோ நம்ம அதை வந்து சரியா செஞ்சோம்னா எல்லாமே சரியாயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, love you all. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். நன்றி சார். வாழ்க வளமுடன்.
எஸ்மா, நன்றி. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ.